ഏബൻ പോൾ ആരാണ്? ഏബൻ പോൾ. ഏബൻ പോൾ யாரு? ഏബൻ പോൾ யாரு? உங்க குடும்பமா வாங்க, சீக்கிரமா வாங்க. പേരുള്ള ആരെങ്കിലും ഉണ്ടോ? இந்த பேரு எஸ், குடும்பத்தோடு வாங்க. ഏബൻ പോൾ റിച്ചാർഡ്. ஆமென். ஏபன் போல் ரிச்சார்ட். ഓടി വാ മോനെ, ഓടി വാ. ஓடி வாங்க, ஓடி வாங்க. ஜீசஸ். കുടുംബമായിട്ട് വാ, குடும்பத்தோடு வாங்க. നീ നടന്നു വരുമ്പോൾ, நீங்க நடந்து வரும் பொழுது നിന്റെ പേരിന്റെ കൂടെ, உங்க பேருக்கு கூடவே எஸ் എന്ന ലെറ്റർ ഞാൻ കാണുന്നു. எஸ் என்ற லெட்டரை நான் பார்க்கிறேன். എസ് എന്ന ലെറ്റർ, எஸ் என்ற லெட்டர் സെൽവകുമാർ ആണ്. செல்வகுமார். ഓടി വാ, ഓടി വാ, ஓடி வாங்க, ஓடி வாங்க. எஸ், குடும்பத்தோடு வாங்க. கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஜீசஸ். அவர் பெயர் சொல்லி அழைத்த அற்புதத்தை செய்கிறவர், மாற்றத்தை கொடுக்கிறவர். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഇമ്മാനുവേൽ ആരാണ്? ഇമ്മാനുവേൽ. இம்மானுவேல் யாரு? இம்மானுவேல். ഓടി വാ, ഓടി വാ. வாங்க வாங்க, அவருடைய தம்பி வாங்க, ஃப்ரெண்ட்ல வாங்க. മോനെ, மகனே റിച്ചാർഡ്, ரிச்சர்ட், നിനക്കൊരു മിനിസ്ട്രി ഉണ്ട്. உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. ഉണ്ടോ? இருக்கா? നിന്നെ ദൈവം യൂത്തിന്റെ നടുവിൽ ശക്തമായിട്ട് ഉപയോഗിക്കും. உங்களை தேவன் வாலிபர்களின் நடுவிலே வல்லமையாய் பயன்படுத்துவார். ഹലോ, അസൂയ ഇല്ലാത്തവരൊന്ന് കൈയടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്. பொறாமையே இல்லாதவங்க கையை தட்டி நல்ல கர்த்தரை துதிங்க. எஸ், நல்ல வேகமா கரங்களை தட்டி. പോരാ, 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 പോരാ. போதாது, போதாது, நல்ல உற்சாகமாய். പോരാ, പോരാ. எஸ், எஸ், ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങൾ രണ്ടുപേരെയും ദൈവം ഭയങ്കരമായിട്ട് സ്നേഹിക്കും. உங்க ரெண்டு பேரையும் தேவன் பயங்கரமாய் நேசிக்கிறார். നിനക്ക് മിനിസ്ട്രി മാത്രമല്ല, உங்களுக்கு ஊழியம் மட்டுமல்ல, നിനക്കൊരു ബിസിനസ് ഉണ്ട്. உங்களுக்கு ஒரு தொழிலும் கூட இருக்கிறது. ஜீசஸ். ஹalleluya. ഇന്റീരിയർ ബിസിനസ് ആണ്. இன்டீரியர் பிசினஸா? എന്നാ ബിസിനസ് ചെയ്യുന്നത്? என்ன பிசினஸ் பண்றீங்க? இன்டீரியர். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். പോരാ, പോരാ. நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி. ஜீசஸ். ஹalleluya. ഇന്റീരിയർ ഡിസൈൻ മാത്രമല്ല, இன்டீரியர் டிசைன் மட்டுமல்ல, നീ ദൈവരാജ്യത്തിന്റെ ഡിസൈനിങ് ആണ്. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் டிசைனா இருக்கீங்க. ഷേപ്പ്ലെസ് ആയിരിക്കുന്ന യൂത്തിന്, ஷேப்லெஸ்ஸா இருக்கிற, வடிவமே இல்லாம இருக்கிற வாலிபர்களை ക്രിസ്തുവിൽ ഡിസൈൻ ചെയ്യുവാൻ, கிறிஸ்துவுக்குள் சீர்படுத்தி டிசைன் பண்ணக்கூடிய, ഞാൻ നിന്നെ അഭിഷേകം ചെയ്യുന്നു എന്ന്, ஓ நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று പരിശുദ്ധാത്മാവനോട് രാത്രി ദൂത് പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் இரவு என்னோடு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். കരങ്ങളെ അടിച്ച്, கைகளை தட்டி. ബ്രദറിന്റെ മിനിസ്ട്രിന്റെ പേര് യൂത്ത് ക്രിസ്ത്യൻ മിനിസ്ട്രി എന്ന് കൈ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கைகளை தட்டி, கைகளை தட்டி உற்சாகமாய். எஸ், ஜீசஸ். ഇമ്മാനുവേലേ, இம்மானுவேல், ഫ്രണ്ടി വാ. முன்னாடி வாங்க. നിന്റെ കയ്യിൽ ഒരു PG വരാൻ പോകുന്നു കേട്ടോ. உங்க கையில ஒரு பிஜி வர போகிறது. അതിനുവേണ്ടി വെയിറ്റ് ചെയ്യണം. அதுக்காக நீங்க காத்திருக்கீங்களா? ஆமா ഉറച്ചു പറ. சத்தமா சொல்லுங்க. ஆமா காத்திருக்கு. MBBS ആണ്. MBBS-ஆ? അതിൽ നീ PG എടുക്കും. அதிலே நீங்கள் பிஜி எடுப்பீர்கள். അതിനകത്ത് നീ സക്സസ് ആകും. அதிலேயும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். സെൽവകുമാരാച്ചാ, செல்வகுமார் அண்ணே, കൺസ്ട്രക്ഷൻ വർക്കാണോ ചെയ്യുന്നത്? கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை தான் செய்வீங்களா? ஆமா വലിയ പ്രതീക്ഷയോടെയാ ഈ ലാൻഡ് കൺവെൻഷൻ വയ്ക്കാൻ കൊടുത്തത്. மிகவும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடுதான் இந்த இடத்தை நீங்கள் கன்வென்ஷன் நடத்த கொடுத்தீங்க. ഈ ഗ്രൗണ്ട്, இந்த மைதானம் നല്ല പോരാട്ടമുള്ള സ്ഥലം, நல்ல போராட்டங்கள் நிறைந்த இடம், പിശാച് കുടിയിരിക്കുന്ന സ്ഥലം. பிசாசு குடியிருக்கிற இடம். പക്ഷെ ഒരൊറ്റ കാര്യം, ஆனா ஒரே ஒரு காரியம், ഇനി പേരിന് പോലും ഒരു പിശാച് இனி பேருக்கு கூட ஒரு பிசாசு ഈ ദേശത്ത് കാണത്തില്ല. இந்த தேசத்திலே இருக்காது. സകലത്തെ ദൈവം ഓടിച്ചു വിട്ട് കളഞ്ഞു. சகலவற்றையும் கர்த்தர் துரத்தி அடித்து விட்டார். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கை தட்டி, கை தட்டி, கை தட்டி சொல்லுவோம். ഒത്തിരി വില്ലകൾ ഇവിടെ വരും. அநேக வில்லாக்கள் இங்கே வரும். അമ്മേ, കൺസ്ട്രക്ഷൻ വർക്കുകൾ നടക്കും. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் நடக்கும். ഞാൻ നിന്റെ കൂടെ ഇരുന്ന് நான் உன்னோடு கூட இருந்து അത്ഭുതങ്ങളെ ചെയ്യുമെന്ന് அற்புதங்களை செய்வேன் என்று സൈന്യങ്ങളുടെ ദൂത് പറയുന്നു. சேனைகளில் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். വലിയ വലിയ ബിൽഡിങ്ങുകൾ വരും. பெரிய பெரிய கட்டிடங்கள் வரும். മിനിസ്റ്റർ ഇനാഗുറേഷൻ വരും. மினிஸ்டர்ஸ் உங்களுடையதான திறப்பு விழாக்கு வருவார்கள். കരങ്ങളെ അടിച്ച്, கைகளை தட்டி நல்ல உற்சாகமாய், உற்சாகமாய். ജോയ് ആരാണ്? ജോയ്, ஜாய் யார்? ஜாய்.
ജോയ് മറകതോ എന്താ പേര്? வாங்க வாங்க வாங்க. യേശു നാമം, യേശു നാമം, യേശു നാമം, യേശു നാമം, യേശു നാമം യേശു നാമം, വാഴ്കവേ. യേശു നാമം, യേശു. ഹലോ, ഹലോ, ദൈവത്തോട് പിണക്കമുണ്ടോ? தேவனிடத்துல உங்களுக்கு என்ன சண்டையா? ചെറിയൊരു പിണക്കം കാണുന്നു. கொஞ்சம் ஆமே, தேவனிடத்துல கொஞ்சம் கோபிச்சிட்டு இருக்கீங்க. ഇന്നലെ മറിയ പിണങ്ങിയിരുന്നത് പോലെ, நேற்று மரியாள் எப்படி கொஞ்சம் கோபித்துக் கொண்டு வீட்டிலே இருந்தது போல. ഏത് പാർട്ടിയുടെ ലീഡറാ? எந்த பார்ட்டியுடைய லீடரா இருக்கீங்க? கைகளை தட்டி ജയിക്കണം, ജയിക്കണം, ஜெயிக்கணும். സക്സസ്, வெற்றி. DMK, DMK. ജീസസ്. Jesus. കരങ്ങളെ അടിച്ചു ശ്രദ്ധിച്ച് கைகளை தட்டி கதறி துதிப்போம். எஸ், நல்ல உற்சாகமாய். ஹalleluya. DMKയുടെ കൊടി കയ്യിലിരിക്കുന്നത് കാണുന്നു. DMK, ஆமென், கட்சியினுடைய கொடி கையில் இருக்கிறத பாக்குறேன். உண்மையா? DMK സ്റ്റാലിൻ പാർട്ടി. കൈ അടിച്ചു ശ്രദ്ധിച്ച് கை தட்டி கதறி துதிப்போம். ஹalleluya. അടുത്ത ഇലക്ഷനിൽ നീ ജയിക്കും. அடுத்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிப்பீங்க. நல்ல கைகளை தட்டி. പ്ലാൻ ഉണ്ടോ നിൽക്കാൻ? உங்களுக்கு திட்டம் இருக்கா? ഈ ഗ്രൗണ്ടിൽ വെച്ച്, இந்த மைதானத்துல வச்சு നീ സറണ്ടർ ആവാൻ നിനക്ക് താല്പര്യം ഉണ്ടെങ്കിൽ, அர்ப்பணிக்க உங்களுக்கு மனது இருந்தால், നീ ജയത്തിലേക്ക് കുതിക്കുന്ന രീതിയിൽ நீங்க வெற்றிக்கு குதிக்கிற அளவுல നിന്റെ പാർട്ടിയെ ദൈവം ഒരിക്കൽ കൂടെ കൊണ്ടുവരും. உங்க கட்சியை கத்தர் மறுபடியும் கொண்டு வருவா. കരങ്ങളെ അടിച്ചു ശ്രദ്ധിച്ച് கையை தட்டி கத்தர் துதிப்போம். DMK പാർട്ടിക്ക് വേണ്ടി ഇപ്രാവശ്യം പ്രവചിക്കാൻ ദൈവം എനിക്ക് കൃപ നൽകി. DMK பார்ட்டிக்காக இந்த முறை தீர்க்க தரிசனம் சொல்ல கத்தர் எனக்கு உதவி செய்தார். എന്നോട് ദൈവാത്മാവ് പറഞ്ഞു, என்னோட தேவாவியான சொன்னார், 40 സീറ്റും DMKയുടെ കയ്യിലിരിക്കും. 40 സീറ്റും DMK கட்சியின் கையில் இருக்கும். പക്ഷേ ஆனா വിരുദനഗർ ഇത്തിരി പ്രോബ്ലം ആയിരുന്നു. விருதுநகர்ல கொஞ்சம் போராட்டமா தான் இருந்துச்சு. ആ MLA എന്റെ അടുത്ത് വന്ന് പ്രാർത്ഥിച്ചിട്ടാ പോയത്. அந்த MLA என்கிட்ட வந்து ஜெபித்துட்டு தான் போனார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അദ്ദേഹത്തിനോട് ഞാൻ പറഞ്ഞു, அவருக்கு நான் சொன்னேன், അവസാനം വരെ പോരാട്ടമുണ്ട്. கடைசி வரைக்கும் கொஞ்சம் போராட்டம் இருக்கும். തോൽവി ഫ്രണ്ട് ഇരിക്കും, தோல்வி முன்னாடியே இருக்கும். വലിയ ഭൂരിപക്ഷം ഒന്നും കാണത്തില്ല. ஆனா பெரிய முன்னேற்றம் இருக்காது. പക്ഷെ ജയം നിന്റെ കയ്യിലായിരിക്കും. ஆனா ஜெயம் உங்க கையில தான் இருக்கும். നിങ്ങളെല്ലാം ട്രാൻസ്ലേറ്റ്. ஆமென். കരമടിച്ച് ശ്രദ്ധിച്ചു கையை தட்டி கதறி துதிப்போம்.